எங்க காலேஜ் பொங்கல் செலிப்ரேஷன் பார்க்கலாமா? வழக்கம் போல எல்லா காலேஜ்லயுமே சமத்துவ பொங்கல் அப்படின்னு ஒண்ணு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எங்க காலேஜ்லயும் சமத்துவ பொங்கல் வைக்கிறதுக்காக ஒரு நாள் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அன்னைக்கு காலையில எக்ஸாம் இருக்குன்னு சொன்னதுனால பெருசா பிரிப்பரேஷனே இல்லாம ட்ரெடிஷனல் எல்லாம் வராம வழக்கம் போல காலேஜ் கிளம்பி வர மாரி தான் வந்திருந்தோம். ஆனா வந்ததுக்கப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா அது 1 இயர் கோர்ஸ். இனிமே நம்ம செலிப்ரேட் பண்ண முடியாது. இதுதான் லாஸ்ட் காலேஜ் அப்படி இப்படின்னு பேசி எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறம் பொறுமையா வந்துட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். காலையில எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்றதுனால, யாரும் வந்துட்டு ட்ரெடிஷ்னல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா பசங்க எல்லாரும் பேக்ல வேஷ்டி சட்டை வச்சிருந்தாங்க. ஸோ, பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண உடனேவே எல்லாரும் ட்ரெடிஷ்னலுக்கு மாறிட்டாங்க. கொஞ்சம் பேரு சாரி கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப நேரம் பொங்கல் பொங்குமா, பொங்காதான்னு வெயிட் பண்ணி பொங்கலும் ஒரு வழியா பொங்கிடுச்சு. அதே மாதிரி நெறைய தோரணம்லாம் கட்டியிருந்தோம். பின்னாடி இருக்கிற தோரணம்லாம் வந்துட்டு நாங்க வாங்கிட்டு வந்து கெட்டுனது தான். கரும்பெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. உண்மையாவே ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்குமோ, அது மாரி தான் இருந்துச்சு. என்னோட 6 வருஷ காலேஜ் லைஃப்ல நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் செலிப்ரேட் பண்றேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி பெருசா நான் பொங்கல் செலிப்ரேஷன் காலேஜ்லன்னு பண்ணதே கிடையாது. ஆனா, இது என்னோட 6வது வருஷம் காலேஜ். நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்றேன். அதே மாதிரி டான்ஸும் வந்து பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம். காலையில வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்து ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா, அதே மாதிரி வந்துட்டு நாங்க பிராக்டிஸ் பண்ண சாங்க விட எல்லா சாங்குக்கும் உட்கார்ந்து ஆடிட்டு இருந்தோம். ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாரி காலேஜ்ல நான் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். எல்லாரும் முன்னாடியும். ஒரு மாதிரி வைபா இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் ஒரு பாட்டு போட்டு அந்த பாட்டு உட்காந்து பாடிட்டு இருந்தோம். அப்புறம் மொத்த பேரும் வந்து டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜாலியா இருந்துச்சு ஆக்சுவலா. எல்லா காலேஜ்லயும் பொங்கல் செலிப்ரேஷன் இந்த மாரி தான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் படிச்ச காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேஷன் பெருசா இருந்ததே கிடையாது. ஆனா இப்ப தான் இங்க நடந்துச்சு. அதுவும் ஒரு மாதிரி ஜாலியா இருந்த மாரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. ஆடத் தெரியாதவங்கள எல்லாரும் இறக்கி ஆடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஆட வச்சு வைப் பண்ணிட்டு இருந்தோம். வருத்தமான செய்தி என்னன்னா, இதுதான் எனக்கும் லாஸ்ட் பொங்கல் செலிப்ரேஷன் இன் காலேஜ். அதுக்கப்புறம் எனக்கு காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேஷனே இருக்காது. லாஸ்ட்ல இதே மாரி ஒரு பாட்டு போட்டு உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருந்தோம். வைப் பண்ணிட்டு உங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் இந்த மாதிரி ஜாலியா போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா, பை பை, சி யூ.